குட் மார்னிங். இந்த கையில சொல்லு. குட் மார்னிங். குட் நைட் இல்ல தங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆதினி ஏதோ வாயில வச்சிருக்கா சைடுல. தான் திட்டு வாங்குறான். இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இருமா ஐ ஷோ யூ. பிஸ்கட். தம்பிக்கு வந்து மேரிகோல்டு பிஸ்கட். ஓகே. தம்பிக்கு வந்து மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆதினி தெரியலையே, பின்னாடி வாமா. வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வந்த புதுசில் இங்கே நட்ஸ் வாங்கிட்டு வந்ததா, அதுக்கப்புறம் நட்ஸ் பெருசாக வாங்கலை. இப்போ தான் தம்பிக்கு வாங்கியிருக்கோம் திரும்ப. இந்த நட்ஸ் வந்து நாங்கள் வெளில வாக்கிங் போகும்போது பசங்களுக்கு வந்து சும்மா சின்ன டப்பாவில் ஒரு 4-5 நட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போவேன். அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு கரெக்டாக எண்ணி தான் கவுண்ட் பண்ணி போவோம். ஏன்னா அது சாப்பிட்றதே பெரிய விஷயம் இவங்க 2 பேருமே. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவேன் எப்போவுமே. ஸோ அந்த பர்பஸ்க்காக இது வாங்கியிருக்கேன். சாப்பிடுவாங்க எப்போயாவது ரேராக. பசி இருந்தால் சாப்பிடுவான் 1-2 முழுசாக அந்த மாதிரி. அப்புறம் வந்து வீட்டில் தக்காளி தீர்ந்து போச்சு. ஸோ தக்காளி. இது வந்து எக்கு. பசங்களுக்கு வந்து எக்கு எப்போவுமே கொடுப்போம். லாஸ்ட் டைம் வாங்கின எக்குலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. இந்த எக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு மட்டும்தான். இது பசங்களுக்கு வாங்கின எக்கு. அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து டெய்லி இல்லை, எப்பயாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 1 or 2 days கழிச்சு இந்த மாதிரி 2 பேருக்கும் வந்து பனானா ஒன்று ஊட்டி விடுவேன். அவங்க 2 பேருக்கும் பனானா. அப்புறம் இது வந்து கார்ன் சீசன், அதனால் கார்ன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கார்ன் இது எவ்வளோங்க? 1 சென்ட்டு. ஒன்று ஒரு 30 சென்ட்டு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார்ன் 30 சென்ட் இருக்குமா? ஒரு கார்ன் 62 சென்ட்டா? 67. ஒரு கார்ன் வந்து 67 சென்ட்டாம். அப்போனா நம்ம ஊர் காசுக்கு $1 மதிப்பு 62 ரூபா. அப்போ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது என்னன்னா ஒரே ஒரு சவுச்சோ. என்கிட்ட வீட்டில் ஒரு சவுச்சோ இருக்கு. ஸோ அதுக்கு பேரா இது. அடுத்தது வந்து வெண்டைக்காய். இந்த ஊரில் வெஜிடபிள்ஸ்லேயே ரொம்ப விலை அதிகமாக இருக்க காய் இந்த வெண்டைக்காய் மட்டும்தான். இதுதான் எப்போவுமே ஒரு அல்பியை வந்து $4 $4.50 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹையஸ்ட் ரேட்டில் இந்த வெஜிடபிள்ஸில் வெண்டைக்காய் மட்டும்தான் எப்போவுமே இங்கே இருக்கும். அடுத்தது மில்க். எங்கள் ஆதிரன் காலையில் எழுந்து வந்த உடனே அம்மா பால் அப்படின்னு கேட்டானா அவனுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். இவன் வந்து எப்பயுமே வந்து காலையில் எழுந்து வந்து கேட்குற ஒரு விஷயம் பால் தான். டேரெக்டாக நம்ம இட்லியோ தோசையோ கொடுத்தா சார் வந்து யோசிப்பார் சாப்பிட்றது. ஆனால் பால் கொடுத்தா வேணா குடிப்பார் அந்த மாதிரி. அதனால தான் இன்னைக்கு இவன் இத்தனோண்டே இருக்கான், வளர மாட்டான் பையன். இப்போ பாப்பா ஊவ சாப்பிடலாமா? இது ஈவினிங் அம்மா எடுத்துறேன். இப்போ பாப்பா அவங்க அம்மா கீரை சாப்பாடு வச்சிருக்கேன் பாரு. பாப்பா கீரை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு, இவன் பார்த்தீங்களா என்னை அடிக்கிறான். இவனுக்கு பிஸ்கட் தரலையா அதனால அடிக்கிறான். சாப்பிட்டு தூங்கிட்டு எழுந்து பாப்பா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா ஒரு பிஸ்கட் கொடுக்குறேன். ஓகே ஓகே சொல்ல அம்மாக்கு. இதில் வந்து 3 லிட்டர் இருக்கும் பால். ஒரு பாக்கெட் 1 லிட்டர் அந்த ரேட்டில் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு பாக்கெட் மட்டும் $5 50 சென்ட்டாங்க. 80 சென்ட்டா? பால் எவ்வளோ? 2 சேர்த்து சொல்கிறாங்க. ஒரு பாக்கெட்டே 7ஆ? இது ஒன்றே 7ஆங்க? இதோட ரேட்டும் அதிகம் தான். இப்போலாம் பாலோட விலை வந்து அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலி முன்னாடி ஒரு 50 சென்ட் அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் 50 சென்ட் அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து பசங்களுக்கு 2 டைம் வந்து பால் கொடுப்பேன். நைட்டு ஈவினிங்கில் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து பசங்க பால் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றத நிறுத்திடுறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், இப்போ அவங்களுக்கு வந்து பாலை வந்து கட் பண்ணிட்டேன். நைட்டுக்கும் தூங்க போகும்போது பால் கொடுத்துட்டு தூங்குவேன். இப்போ பால் குடிக்கிறதுனால பசங்க சாப்பிட மாட்டாங்க நான் பார்த்த வரையும். ஸோ பாலை கட் பண்ணால் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாலை கட் பண்ணிட்டேன்.
பட் எனக்காவது காலையில் எழுந்து வரப்போ வந்து பசியோட இருந்தாங்க அப்படின்னா காலைல நான் பால் காய வச்சு ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். அவங்க அந்த பால் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிப்பேன். பால் ரேட்டு தாங்க அதிகம் ஆக்சுவலி இதில். அது என்னங்க ஹோமோன்னு போட்டிருக்கேன், அது வாங்க $7 ஹோமோன்னு போட்டிருக்கேன். ஓ பாரு பால் ரேட்டு அப்போ எவ்வளோ அதிகமாகிடுச்சு, $7ங்க இது. இந்த ஒரு பேக்கெட் பால் மட்டும் $7. முன்னாடிலாம் ஸ்டார்டிங்கில் இவங்க வாங்கிட்டு வரும்போது $5, 30 சென்ட்டு 50 சென்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து $7. ஒரு டாலரோட ரேட்டு $62. அப்படின்னா இந்த பால் எவ்வளோன்னு கெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ரேட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2 பேரும் பிஸ்கெட் எப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு. ஆனால் சாப்பிட மாட்டேங்க, பிரித்து கொடுத்தா ஒன்று கூட முழுசாக 2 பேரும் ஒரு பிஸ்கெட்டே முழுசாக சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம். பிரிக்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணாமல் பிரிச்சுக்கிறேன். சாப்பாடு ஊட்டுற டைமு இது, லஞ்ச் டைமு எப்படி அடிச்சுக்கிறாங்க 2 பேரும் நம்ம சாப்பிட்ற மாதிரி. இந்தா ஓகே, ஹாப்பி ஹாப்பி. நீ என்ன பாப்பா இது மாதிரிலாம் கல் ஏது உனக்கு, எங்க இருந்து எடுத்து வச்ச வாயில? இந்த பேட் ஹாபிட் பண்ற ஆதினி பாருங்களேன். பேட் செய்யக்கூடாது. ஓகே சரி, ஓகே பாய் பாய். சரி பாய் ஆல், பாய் பாய். ஆதியாவா கூட பாய் கூட பாய் பாய் சொல்லுமா. குட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.